ஒரு ராஜ்யசபா மெட்டீரியலாவோ ஒரு கவர்னர் மெட்டீரியலாவோ மட்டும் இல்லை. நிறைய தோல்விகள் வந்தாலும் தேர்தலில் நிற்பேன் அப்படின்னு களமாடுறவங்க, அதான் ரொம்ப முக்கியமான. அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷனில் நின்றுடும் அப்படிங்கிறது. தம்பி கலை வந்து நான் கிளாஸில் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்த போகிறேன், இப்படி ஓசியிலே போட்டார். அந்த வீடியோ எப்படி வெளியே வராமல் பார்த்துக்கணும், அந்த வீடியோ எப்படி வெளியே வராமல் நான் தடுக்கணும் பூரா மேட்டரையும் சொல்லிவிட்டார். ஓஹோ இதுதான் படம் நோட் பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு ஸ்டூடெண்ட் எவன் சேருவான் அப்படின்னு யோசிக்கணும். அந்த மாதிரி வந்து எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக நிறையா இருக்குது. 15 நாளில் ஒரு ஒரு ரேபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் மாதிரி அப்படி நம்ம வந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அரசியல் கற்றுக்க முடியாது. அது எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். உங்கள் கட்டடம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க. ஒரு ஆர்கிடெக்டர் ஒரு இன்டீரியர் வந்து ஒரு டிசைன் போட்டு கொடுப்பாங்க. ஓ அப்படி வருமா அப்படிங்கிற விஷயம். அதற்கு பிறகு செங்கல் சிமெண்ட் இன்ஜினியர்னு நிறைய கொத்தனார் வேலை உள்ள பாக்கி இருக்கு. ஸோ களத்தில் போய் நின்னா தான் நீங்கள் வந்து ஒரு வெற்றியை தேட முடியும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. நேற்று வந்து கார்த்தி சிதம்பரம் பேட்டி எடுத்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், சார் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா தோப்பாங்கலாம் விட்டுருங்க சார், திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் அப்படின்னார். அது வந்து ரொம்ப இது வந்து இப்போ இல்லை, இன்னமும் ஒரு 10 வருஷத்துக்கு. நான் ஏற்கனவே சொன்ன 2036 பிஜேபி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் பயங்கரமான பிஸியான எலெக்ஷனாக தான் இருக்க போகுது ஃபுல்லாமே.